நீங்கள் பார்க்குற இந்த பூங்காவுக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜு தெரியுதுலங்க, அதுதான் சென்னை அவுட்டர் ரிங் ரோட். ஹலோ வெல்கம், நான் உங்கள் ராம்கி. சென்னையில் உள்ள மிக பழமையான ஊர்களில் ஒன்றான குன்றத்தூரில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே குன்றத்தூரில் 3 முக்கியமான கோயில்கள், குன்றத்தூர் முருகர், கந்தழீஸ்வரர், நாகேஸ்வரர் திருக்கோயில் 2025 டிசம்பர் மாதத்தில் பார்த்தோங்க. இந்த கோயிலோட தெப்பக்குளம் இப்போ வறண்ட நிலையில் காணப்படுதுங்க. 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இக்கோயிலோட கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றதுங்க. குன்றத்தூரில் உள்ள ஸ்ரீ தேவி பொன்னியம்மன் திருக்கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோயில் எல்லையை காக்கும் கிராம தேவதையாகவும் பலருக்கும் குலதெய்வ கோயிலாகவும் திகழ்கிறது. எங்களோட குலதெய்வ கோயிலும் இது தாங்க. நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுற 100வது வீடியோ இது தாங்க. இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் 100வது ஷார்ட்ஸுங்க. சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி என்னோட முதல் வீடியோ போட்டேங்க. 10 மாதங்கள் நிறைவடைந்து விட்டதுங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இதுவரையில் 935 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கடந்த 10 மாதங்களாக பல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேச கோயில்கள் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் பலருக்கும் சென்றடைய நீங்கள் உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயிலை இப்படி காலியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. பலருக்கும் இந்த கோயில் குலதெய்வ கோயில்ன்றதுனால எப்பவுமே இந்த கோயிலில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம் முழுக்க மக்கள் விறகடுப்பு வச்சு பொங்கல் வைப்பாங்க. 2024 கும்பாபிஷேக பணிகள் நடக்கும்போது பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த தனி ஷெட்டு உருவாக்குனாங்க. அடுப்புக்கு சிலர் செங்கல் அடுக்கி வச்சு விறகு வச்சு அதில் பொங்கல் வைப்பாங்க. சிலர் வரட்டிலேயே அடுப்பு செஞ்சு அது மேலே பொங்கல் பாத்திரம் வைப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படும் இந்த விறகு, இந்த வரட்டி எல்லாம் இந்த கோயிலில் இருக்கிற ஒரு அம்மா அவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பாங்க. இப்போ அவங்க பணியில் இல்லை. அந்த காலத்தில் ஒருவேளை இது ஊரோட எல்லையாக இருந்திருக்கலாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஊர் டெவலப் ஆகிடுச்சு. காஞ்சிபுரத்தில் எப்படி நீங்கள் பக்கத்தில் கோயில் பார்க்கலாமோ இதை ஒரு சின்ன காஞ்சிபுரமாக நீங்கள் பார்க்கலாங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோயில் நம்ம பார்த்தோம்லங்க. அந்த கோயில் குன்றத்தூர்லேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோயில் மற்றும் குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோயில், அதற்கு அருகில் உள்ள குன்றத்தூர் நாகேஸ்வர சுவாமி கோயிலிருந்து இந்த கோயில் சுமார் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 4 கோயிலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்காங்க. அதில் பல முக்கியமான தகவல்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கோயில்களும் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் தாங்க. நீங்கள் அந்த கோயிலெலாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த வீடியோவும் பாருங்கள். மிகவும் புகழ்பெற்ற மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் இந்த கோயிலேருந்து 4.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குன்றத்தூர் மற்றும் மிக அருகில் உள்ள மற்ற ஊர்களிலும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான நவகிரக ஸ்தலங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. அதனால தான் இந்த பகுதியை ஒரு சின்ன காஞ்சிபுரம்னு சொன்னேன். அந்த நவகிரக ஸ்தலங்களை நீங்கள் இந்த சேனலில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கவர் பண்ணி போடுறேங்க. கோயிலோட நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபத்துக்கு மேலே இந்த சுதை சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. மற்ற கோயில்களில் கிடைத்த மாதிரி இந்த கோயிலில் கல்வெட்டுகள்லாம் எதுவும் கிடைக்கலங்க. மூலக்கோயில் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் என்பது மட்டும்தான் ஆய்வின்படி தெரிவித்திருக்கிறாங்களே தவிர மற்ற சரித்திர பதிவுகள்லாம் இந்த கோயிலுக்கு இல்லைங்க. இந்த நுழைவாயிலும் மற்றும் மூலக்கோயிலும் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு கற்கோயில் தாங்க. மற்ற கட்டுமான பணிகள் எல்லாம் சமீப காலத்தில் நடைபெற்றதுங்க. 2024 நடந்த இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டதை நியூஸ் சேனலெல்லாம் கவர் பண்ணி போட்டாங்க. நுழைவாயிலுக்கு மேலே விநாயகர், முருகர், நடுவில் பொன்னியம்மன் சுதை சிற்பம் நீங்கள் பார்க்கலாங்க. கருவறையில் நீங்கள் பார்க்குற அம்மனோட தோற்றம் வேறு மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்காது. மேலே சுதை சிற்பமாக தான் நீங்கள் முருகரை பார்க்க முடியுங்க. உள்ள முருகருக்கு தனி சன்னதி இல்லைங்க. உள்ளே வந்ததும் வலதுபுறத்தில் விநாயகருக்கு சன்னதி இருக்குங்க. முருகரை நீங்கள் தரிசிக்கணும்னா குன்றத்தூர் மலைக்கு மேலே இருக்கிறாருங்க. மற்ற கோயில்களில் போல் மரத்தால் ஆன கொடிமரம் இங்கே இல்லைங்க. இது ஒரு கொடிமரம்
அதில் தேவியின் சிலை செதுக்கப்பட்டிருக்குங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடம் மற்றும் சிம்ம வாகனம் பார்க்கலாங்க. இந்த கோயில் முழுக்க முழுக்க ஆகம சாஸ்திர விதிகளின்படி கட்டப்பட்டதுங்க. இந்த முன் மண்டப கூரையில் அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. உள்ளே வந்ததும் பழைய கிராமத்து கோயில்களை நினைவுபடுத்தும் விதமாக மிக அழகாக மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறதுங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போது வெளி மண்டபத்தில் பார்த்த மாதிரி உள் மண்டபத்திலையும் அம்மனோட சுதை சிற்பங்கள் சுற்றி காணப்படுங்க. குலம் தெரியாமல் போகலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு பழமொழி இருக்குங்க. குடும்பத்தையும் வம்சத்தையும் தலைமுறையாக காப்பாற்றி வருவது இந்த குலதெய்வ வழிபாடு தாங்க. எந்த ஒரு புது காரியம் செய்வதற்கு முன்போ அல்லது விசேஷத்துக்கு முன்போ குலதெய்வத்தை முதலில் வழிபட வேண்டும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே குடும்பத்தில் அமைதியும் வம்ச விருத்தியும் தடைகள் இல்லாத வாழ்க்கை அமையும். தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். உங்கள் பூஜை அறையிலேயே குலதெய்வ படத்தை வச்சு நீங்கள் வழிபடலாம். வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முட்டை அடித்து காது குத்தி குலதெய்வ கோயில்களில் வழிபடுவது வழக்கம். தேவி ஸ்ரீ பொன்னியம்மன் தலை சற்று சாய்ந்தவாறு 8 கரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். கரூரில் இருக்கிற அம்மனை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ பழமையான கோயில் பார்க்குறீங்க அப்படின்றத. பழங்காலத்தில் ஏர் உழுவும் போது இந்த அம்மன் சிலை கண்டுபிடித்ததாக கூறப்படுதுங்க. பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது இந்த மதில் சவருக்கு மேலே ஃபுல்லாக சுதை சிற்பங்கள் பார்க்கலாங்க. அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தவுடனே வலதுபுறத்தில் நவகிரக சன்னதி இருக்குங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் பொன்னியம்மன் புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணம் இயற்றிய 63 நாயன்மார்களில் ஒருவரான செக்கிலார் பிறந்த ஊர் தாங்க குன்றத்தூர். இவரை பற்றியான பல தகவல்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 3 குன்றத்தூர் கோயில்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. இந்த கோயிலுக்கு 2 ஸ்தல விருட்ச மரங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான மரம் மறுபக்கத்தில் இருக்குங்க. இந்த மரத்துக்கு பக்கத்திலேயே வேங்கடநாத பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை தாம்பரம் இல்லை கிளம்பாக்கத்துலேருந்து வரதா இருந்தால் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயில் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுலேருந்து அடுத்த எக்ஸிட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துடலாங்க. பல்லாவரத்துலேருந்தும் ஒரு இன்டர் கனெக்டிங் ரோடு இருக்குங்க. 10 கிலோமீட்டரில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம். பல்லாவரத்துலேருந்து தாம்பரத்துலேருந்து வந்தாலும் 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 3 குன்றத்தூர் கோயில்களும் இந்த கோயிலும் மாங்காடு கோயிலும் ஒரே நாளில் நீங்கள் பார்க்க முடியுங்க. திருநீர்மலை கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோயிலெல்லாம் கூட கவர் பண்ணலாங்க. நான் முதவே சொன்ன மாதிரி இந்த பகுதியில் பக்கத்தில் நிறைய முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குங்க. கோயிலை சுற்றி வலம் வரும்போது கருவறைக்கு பின்னாடி அருள்மிகு துர்கை அம்மனை இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. பல பேர் குலதெய்வ வழிபாட்டிற்கு அபிஷேகமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முன்னாடியே பதிவு செய்யணுங்க. அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பொருட்களை நீங்களாகவும் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. அந்த அபிஷேக கட்டணத்திலேயே அவங்களே நெய்வேத்தியமும் செய்து எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு வருடமும் அம்மனுக்கு புடவை சாத்தி இங்கேயே பொங்கல் செய்து வழிபடுறது எங்களோட வழக்கங்க. இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சின்னதாக பூக்கடை இருக்குங்க. நீங்கள் பூ அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய மாலை எதனா வாங்கினோம்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். ஏன்னா பக்கத்தில் எதுவும் கடை இல்லைங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் காவல் தெய்வமாக திகழ்வதால் இவ்வூரை சுற்றி உள்ள அனைத்து மக்களும் இங்கே வழிபடுவாங்க. இக்கோயிலில் உள்ள ஸ்ரீ தேவி பொன்னியம்மனை வேண்டினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் யாவும் நீங்கும் என்றும் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது இங்கு உள்ள ஒரு நம்பிக்கைங்க. நீங்கள் இந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. சப்த மாதிரிகளுக்கு இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் மகிழ மரம் இங்கே இருக்குங்க. இந்த இருபுறமும் இருக்கும் இந்த மகிழ மரத்தோட வேர்கள் சுமார் 2000 வருடம் பழமையானது என குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. ஆனால் இப்போது காணப்படும் மரம் பிற்காலத்தில் வைக்கப்பட்டது தாங்க. நாகர் சன்னதி இங்கே பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கும் போது எடுத்த வழிபாட்டு காட்சிகள்
உங்களுக்காக. உங்களுக்கு இந்த கோயிலும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் பல முக்கியமான ஸ்தலங்கள், பல பெரிய கோயில்கள் வீடியோலாம் பார்க்க போகிறோம். நம்ம மீண்டும் சவுத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்களெல்லாம் கவர் பண்ண போகிறோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.